நெய்வேலி என்எல்சி தொழிலாளர்களின் கோரிக்கையை தீர்க்க முன்வராதவர்கள் தற்போது சங்க தேர்தலுக்கு ஆதரவு கேட்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தை தேர்வு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக 13 நிரந்தர தொழிற்சங்கங்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. என்எல்சி சிஐடியுசி சங்கத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தொழிலாளர்கள் 11 பேரை பணி நீக்கம் செய்தபோது குரல் கொடுக்காத அமைச்சர்கள் சங்க தேர்தலை ஒட்டி வருவதாக விமர்சித்தார். பழிவாங்கப்பட்ட போது, ஊதிவிட்டு இறந்த போது, ஒப்பந்தம் ஏற்பட்ட போது, இடமாற்றம் செய்யப்பட்ட போது, அச்சுறுத்தப்பட்ட போது, எமர்ஜென்சி காலத்தில் நெய்வேலி எப்படி எங்கு அத்தகைய மோசமான உருவாய் துணிவார்கள் அஞ்சிக் கொண்டிருந்த போது அங்கெல்லாம் வராத அமைச்சர்கள் நாளை வர இருக்கிறார்கள். நாளை மறுநாள் வர இருக்கிறாங்க. கவர் ரெடியா இருக்க சொல்றாங்க. கவர் பட்டியல் எடுக்கிறாங்க. கவர் ரெடி பண்றாங்க. நான் பெருமை சொல்கிறேன், இந்த முறை தொழிலாளர்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.